வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் சமீபத்தில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதனால் விரைவு சேவை உணவகங்களான QSR குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் உணவகங்களான ஜூப்ளியன் ஃபுட்டு, தேவயானி, அப்புறம் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஆசியா போன்ற நிறுவனங்களுக்கு மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செலவுகளை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த நிறுவனங்களோட செலவுகளும் குறையும், அதே சமயத்தில் நிறுவனங்களோட லாபங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் ஜூன் மாதத்தில் ஒற்றை இலக்க லாப வளர்ச்சியை பதிவு செஞ்சுருந்தாங்க. நிறுவனங்கள் இனி படிப்படியாக வளர்ச்சி இருக்கும்னு வருங்காலங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். லெமன் ட்ரீ ஹோட்டல் குறித்த ஒரு தகவலை பார்க்கலாம். 2026 நிதியாண்டில் முதல் காலாண்டில் 14 புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அப்புறம் 200க்கும் மேற்பட்ட அறைகளை கொண்ட 5 புதிய ஹோட்டல்களை திறக்கிறாங்க. அதனுடைய போர்ட்போலியோவில் இப்போ 220 ஹோட்டல்கள், 226 ஹோட்டல்களும் 18,430 அறைகளும் இருக்குது. 1,658 கோடி கடன் இருக்குது. ஆனால் இருந்த போதிலும் ஃப்ளூர் ஹோட்டலோட IPO வளர்ச்சி ஆதரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. முதலாம் காலாண்டு வளர்ச்சி 18% உயர்ந்திருக்கு. ஆனால் புதுப்பித்தல் செலவும் குறைஞ்சிருக்கு. விரிவாக்கத்தில் நம்பிக்கை காரணமாக முதலீட்டாளர்கள் பங்கு விலை 52 வார உச்சத்தை தொட்டிருக்கு. முதலீட்டாளர்களுக்கு இந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா, இது நம்ம விலை குறையிறப்ப வாங்கி நீண்ட கால முதலீட்டுக்கு வச்சுக்கலாம். நல்ல நிறுவனம் இதை பயன்படுத்திக்கலாம். ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 329 புள்ளி அதிகரித்து 81,635 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 97 புள்ளி அதிகரித்து 24,967 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 10 புள்ளி இறங்கி 55,139 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2,466 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,176 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 51 புள்ளி இறங்கி 24,942 வர்த்தகமாயிட்டிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைடு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 5 புள்ளி விழுந்து 87 ரூபா 58 பைசாவாக இருக்குது. கோல்டு 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 23 ரூபா இறங்கி 1,601 ரூபாயில் வர்த்தகமாயிட்டிருக்கு. இப்போ ஒரு 10 கிராம் 1,601 ரூபானா ஒரு கிராம் 10,060 ரூபா வருது. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வாங்குகிற விலை ஒரு 95,000க்கு வந்தால் 10 கிராம் நம்ம வாங்கலாம். ஒரு கிராம் 9,500 ரூபாய்க்கு வந்தால் பியூர் கோல்டு வாங்கலாம். பியூர் கோல்டுக்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்குள்ள விலை வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசுவோம். இது நம்ம பியூர் கோல்டு, செம்பு கலக்காத சுத்தமான தங்கம். இதோட விலை 10 கிராம் 1,601 ரூபா, ஒரு கிராம் 10,060 ரூபா வருது. நம்ம 9,500 ரூபாய்க்கு வந்தால் ஒரு கிராம் வாங்கலாம். அது நல்ல நியாயமான விலையாக இருக்கும். முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 9,500 ரூபாய்க்கு வாங்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு நம்ம ஒரு கிராம் 9,000 ரூபாய்க்கு வந்தால் நம்ம வாங்கலாம். அதாவது நம்ம அணிகிறதுக்கு பயன்படுத்துகிற நகையை இப்போ நியாயமான விலைன்னு பார்த்தோம்னா ஒரு 9,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நம்ம அதில் முதலீடு பண்ணலாம். முதலீடு பண்ண முடியாது, அது நம்ம ஒரு டைமாக தான் வாங்க முடியும். ஏன்னா நம்ம போட்டுக்கிறதுக்கு அது மாதிரி வாங்கிக்கலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள நகை. இது ஒரு கிராம் இப்போ 10,060 ரூபா இருக்குது. 9,500 ரூபா வந்தால் இதை வாங்கலாம். ஃபிசிக்கல் கோல்டு 9,000 ரூபாய்க்கு வந்தால் வாங்கலாம் ஒரு கிராம். அப்புறம் 1 கிலோ சில்வர் 88 புள்ளி இறங்கி 1,15,862 ரூபாயில் வர்த்தகமாயிட்டிருக்கு. 1 கிலோ சில்வரும் கொஞ்சம் விலை இறங்கியிருக்கு. கோல்டும் இறங்கியிருக்கு. ஆனால் கோல்டு இன்னும் நல்லா இறங்கணும். இன்னும் ஒரு 5,000 ரூபா இறங்கினா முதல் தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான விலையாக இருக்கும். 95,000 ரூபாய்க்கு வரணும் 10 கிராம் MCX கோல்டு. ஜி மீடியா நிறுவனம் குறித்த தகவலை பார்க்கலாம். ஜி மீடியா நிறுவனத்தோட பங்குகளை AUV இன்னோவேஷன்ஸ் 5% உயர்த்தியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 21, 2025 AUV இன்னோவேஷன்ஸ் நிறுவனம் ஜி மீடியாவோட நிறுவனத்தில் 1 கோடி பங்குகளை வாங்கினாங்க. ஜி மீடியாவுடைய பங்குகளை 5.43 இப்போ அதிகரிச்சிருக்கிறாங்க. ஜி மீடியா முதலாம் காலாண்டில் சிறிய வருவாய் அதிகரிப்பு இருந்த போதிலும் அதோட நிகர இழப்பு 8.81 கோடியாக இருக்குது. அதிகமான நிகர இழப்பை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிறுவனம் இந்தியாவோட முக்கியமான பல செய்தி சேனல்களை நடத்தி வர்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. வோடோஃபோன் ஐடியாவுடைய AGR நிவாரண நம்பிக்கையினால் பங்குகள் 2 நாளில் 16% உயர்ந்திருக்கு. AGR நிலுவைத் தொகை 83,400 கோடியாக இருக்குது. இது நிவாரணத் தொகை கிடைக்கும்ன்ற யூகத்தினால் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. மேலும் முன்னேற்றங்களும் எதிர்பார்க்கப்படுது. நண்பர்களே, வோடோஃபோன் ஐடியாவில் ஒரு சிறிய தொகைக்கு பங்குகளை வாங்கிட்டு நீண்டகால நோக்கத்துக்கு விட்டுருங்க.
ஒருவேளை சுஜலான் எனர்ஜி மாதிரியும் இது மாற்றங்கள் ஏற்பட்டு விலை அதிகரிக்கலாம். அதனால் நீண்ட கால நோக்கத்துக்கு கொஞ்சம் பங்கை வாங்கிட்டு விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது பண்ணிக்கங்க. ஆனால் நீண்ட கால நோக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வாங்கிக்கோங்க. பெரிய தொகையை முடக்க வேணாம். இது பெனி ஸ்டாக் தான் இப்போதைக்கு. நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு தொகைக்கு வாங்கிட்டு நீண்ட கால நோக்கத்துக்கு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாலும் ஏற்படலாம். இது முக்கியமான செக்டாரில் இருக்குது. ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது இன்றைக்கி டெலிகாம் துறை. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதை வாங்கி விற்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அது போக நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு 1000 ஷேர் 500 ஷேருன்னு வாங்கி போட்டுட்டு அதை மறந்துடுங்க. அது நல்ல ஒரு பலன் இருக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தில். பிவிஆர் ஐநாக்ஸ் நிறுவனம் பாக்ஸ் ஆஃபீஸில் நிறுவனம் மீண்டு வருவதை எதிர்நோக்குறாங்க. பிவிஆர் ஐநாக்ஸ் பங்கு குறிப்பிடத்தக்க தள்ளுபடி விலையில் கிடைக்கிது. நம்பிக்கைக்குரிய வருவாய் வளர்ச்சி, மேம்பட்ட லாப வரம்புகளை காட்டுது. ஆனாலும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக அபாயங்களும் இருக்கத்தான் செய்யுது, அதை மறுக்க முடியாது. அதே சமயத்தில் புதிய திரைகளுடன் அவங்க விரிவாக்கத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க மற்றும் கடனை நல்லா குறைச்சிட்டு வர்றாங்க. இதெல்லாம் எதிர்காலத்தில் அவங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை காட்டுது. இதை நம்ம கொஞ்சம் யோசித்து இதையும் நம்ம ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறணும். ஐடிசி ஹோட்டலோட ஷேர் ப்ரைஸ் 6 மாதத்தில் 50% உயர்ந்திருக்கு. இது வாங்குவதற்கு இப்போ நல்ல பங்கான்னு பார்க்கலாம். இந்த நிறுவனம் கடன் இல்லாத நிறுவனமாக இருக்குது மற்றும் விரிவாக்க திட்டத்தின் காரணமாக 6 மாதத்தில் பங்குகளோட விட 50% அதிகரிச்சிருக்கு. ஐடிசி ஹோட்டலு வலுவான ஆடம்பர பிரிவு போர்ட்போலியோவை உருவாக்கி வர்றாங்க. 2030 ஆண்டுக்குள்ளே 220 செயல்பாட்டு ஹோட்டல்களை இலக்காக கொண்டிருக்கிறாங்க. நீண்டகால முதலீட்டு நோக்கத்தில் இந்த நிறுவனத்தை நம்ம வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இப்போ வாங்காதவங்க இப்போ விலை அதிகமாக இருக்குது. நல்லா இறங்குறப்ப வாங்கி நீண்டகால முதலீட்டுக்கு வச்சுக்கோங்க. ஒரு முறை வாங்கிட்டு அப்படியே விட்டுருங்க லாங் டேர்முக்கு. இது ஒரு நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஒரு நிறுவனமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்திக்கங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை பற்றி ஒரு செய்தி பார்ப்போம். செபியுடைய பொது பங்கு விதிமுறையை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் 75% குறைக்கிறாங்க. அவங்களோட பங்குகளை அரசாங்கம் குறைக்கிறாங்க. 2000 கோடி பங்குகளை விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க அரசாங்கம். அப்புறம் அரசாங்கம் வச்சிருக்கிற இந்த நிறுவனத்தில் 79.6% பங்குகள் இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை அவங்க 75% குறைக்கிறாங்க. இது 2026க்குள்ளே அரசுக்கு சொந்தமான வங்கிகளில் உள்ள பங்குகளை விற்பனை செய்யும் திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இது பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி மற்ற எல்லா வங்கிகள்லையும் அரசாங்க சொந்தமான வங்கிகளில் அவங்க பங்குகளை குறைப்பாங்க. பங்குகளை விற்பனை செய்யக்கூடிய வேலைக்கு இது முதல் படியாக பார்க்கப்படுது. 2026க்குள்ளே இது படிப்படியாக எல்லாம் விற்கப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்போ மகாராஷ்டிரா பேங்கில் இந்த விற்பனையை தொடங்கியிருக்கிறாங்க. 2000 கோடி பங்குகளை விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 75% குறைக்கணுங்கிறது செபியோட ரூலு. அதை ஃபாலோ பண்ணி இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம கவனத்தில் வச்சு இந்த பங்கை வச்சுருக்கிறவங்க இதை நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.